ஹலோ. உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பிரத்யேகமான ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவா ஒரு வீட கட்டணும்னு நம்ம பேசும்போது உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? ம், சாதாரணமா செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பிகள், அப்புறம் பெயிண்ட் இதானே? ஆமா, கரெக்ட். ஒரு கட்டிடம் அப்படின்னாலே அது ஒரு உயிரற்ற பொருட்களோட சேர்க்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்க பழகியிருக்கோம். ஆனா நீங்க வாழ்ற அந்த வீடு உங்களோட சேர்ந்தே மூச்சு விட்டா எப்படி இருக்கும்? ஓ, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வெறும் கட்டடம் கிடையாது. அது ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு. அதாவது ஒரு ஈகோசிஸ்டம். இன்னைக்கு நாம இந்த அலசல்ல கேரளாவோட அந்த பாரம்பரிய நாலுக்கட்டு வீடுகளோட பின்னாடி இருக்கிற ரகசியங்களை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. அந்த பாரம்பரிய கட்டடக்கலை இன்னைக்கு நவீன காலத்துல எப்படி பயன்படுதுன்னு பார்க்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உண்மைதான். அதோட சேர்த்து ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வழங்குற கட்டுமான சேவைகள் இது எப்படி உதவுது அப்படிங்கறதையும் நம்ம அலச போறோம். பழமையான கட்டடக்கலைக்கும் இன்றைய நவீன திட்டமிடலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு தொடர்பை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கமே. சரியா சொன்னீங்க. ஒரு நாலுகட்டு வீடுங்கிறது வெறும் அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது அந்த பகுதியோட தட்பவெப்பநிலை, கலாச்சாரம், வாஸ்து இதெல்லாமே பின்னி பிணைஞ்ச ஒரு மாஸ்டர் பீஸ். ஒரு மாஸ்டர்பீஸ், கரெக்ட். ஆமா, அதை இன்றைய நவீன வாழ்வியல்ல எப்படி பொருத்துறது, அதோட நடைமுறை சிக்கல்கள் என்ன, அந்த வீடுகள் அறிவியல் படி எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு அருமையான பயணமா இருக்கும். அந்த பயணத்தை வீட்டை திட்டமிடுற அந்த முதல் படியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டடமா இருந்தாலும் அது ஒரு சின்ன காகிதத்துல தானே தொடங்குது, இல்லையா? ஆமா, ஒரு சின்ன வரைபடத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அதுதான். நான் அந்த குறிப்புகளை படிக்கும்போது என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாலுகெட்டு வீட்டோட முதல் படியான நிலம், அப்புறம் வாஸ்து தேர்வு தான். இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50க்கு 50 அடி அளவுள்ள சதுர அல்லது செவ்வக வடிவ நிலம் தேவைன்னு சொல்றாங்க. ம், ஆமா, நிலத்தோட அளவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளிக்காக கிழக்கு நோக்கிய வாசல், மண்வளம், நீர் ஆதாரம், அப்புறம் வடிகால் சரிவு இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே சரி பார்க்கணுமா. இந்த இடத்துல ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட சேவைகள் ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு. ஓ, அவங்க என்ன மாதிரி சேவைகள் கொடுக்கறாங்க? அவங்க திட்ட மதிப்பீட்டிற்கு, அதாவது கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு 2000 ரூபாயும், வீட்டின் வரைபடம் அப்புறம் முகப்பு தோற்றத்துக்கு 10,000 ரூபாயும் கட்டணமா வாங்குறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அது? இந்த தொகை அப்படியே மொத்த திட்ட செலவுல இருந்து கழிக்கப்பட்டு விடும். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய புதையல தேடி போறதுக்கு முன்னாடி சரியான வரைபடத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமம்னு தோணுது. சரியான வரைபடம் இல்லாம நம்ம பயணத்தை தொடங்குறது ஆபத்து தானே? மிகச்சரியான ஒப்பீடுங்க. பல நேரங்கள்ல மக்கள் இந்த திட்டமிடலுக்கு செலவு பண்ண தயங்கிட்டு அப்புறம் கட்டுமானத்தின் போது பல லட்சங்களை இழக்கறாங்க. ஆமா, நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. திட்டமிடல்ங்கிறது சும்மா படம் வரையறது கிடையாது. அது வீட்டின் ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் தீர்மானிக்கிற ஒரு மூல மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி நிலத்தோட சரிவு, நீராதாரத்தை ஆராயறது நாலுகெட்டு வீடுகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன் அவ்ளோ அவசியமா இருக்கு? ஏன்னா இந்த வீடுகள் இயற்கையோட இணைந்து செயல்படக்கூடியவை. நிலத்தோட அமைப்பே தப்பா இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த வீட்டோட முழு நோக்கமும் அடிபட்டு போயிடும். சரி, இப்போ சரியான நிலத்தை தேர்ந்தெடுத்துட்டோம், வரைபடமும் நம்ம கையில இருக்கு. அடுத்தது கட்டுமானத்தோட முதல் படியான அடித்தளம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த வீட்டோட அடித்தளத்தை 2 முதல் 4 அடி உயரத்துல அமைக்கணும்னு குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்காக செம்புரைக்கல், அதாவது அந்த லேட்டரைட் கற்கள் இல்லைன்னா கிரானைட் கற்களை பயன்படுத்தி பாரம்பரிய சுண்ணாம்பு கலவை அல்லது சிமெண்ட் வச்சு நிரப்புறாங்க. ஆமா, லேட்டரைட் கற்கள் தான் பொதுவா பயன்படுத்துவாங்க. இப்போ சாதாரணமா இன்றைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா 1 அடி உயரமே போதுமானதா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக 4 அடி உயரத்துக்கு அடித்தளத்தை கொண்டு போகணும்? இது நிஜமாவே அவசியமா? இது சும்மா ஒரு தோற்றத்துக்காகவோ இல்ல ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவோ உருவாக்கப்பட்டது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான அறிவியல் காரணம் இருக்கு. ஓ, அறிவியல் காரணம் இருக்கா? அது என்ன? நீங்க கேரளாவோட தட்பவெப்பநிலைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்க வருஷத்துல பல மாசங்கள் ரொம்ப கடுமையான மழை பெய்யும். ஆமா, கேரளானாலே மழைதான். கரெக்ட். இப்போ சாதாரணமா நிலத்துல இருக்கிற அந்த ஈரப்பதம் ஒரு ஸ்பாஞ்சில எப்படி தண்ணி மேல ஏறுமோ அதே மாதிரி சுவர் வழியா மேல ஏறும். இதத்தான் அறிவியல்ல கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அந்த ஈரப்பதம் மேல ஏறுறதா கேபிலரி ஆக்ஷனா? ஆமா,
இப்ப நீங்க நிறைய வீடுகள்ல பார்த்திருப்பீங்க, சுவரோட கீழ்ப்பகுதியில பெயிண்ட் எல்லாம் அப்படியே உறிஞ்சு கொட்டும். பார்த்திருக்கீங்களா? ஆமாமா, நிறைய வீடுகள்ல அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணமே இந்த ஈரப்பதம் தான். இந்த ஈரப்பதம் வீட்டின் சுவர்களை பாதிக்காம தடுக்க தான் இந்த 4 அடி உயர அடித்தளம் ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. ஓ, அப்போ அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியே செயல்படுது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பழங்காலத்துல திடீர்னு வெள்ளம் வந்தா கூட வீட்டுக்குள்ள தண்ணி புகாம இருக்க இந்த உயரம் ஒரு இயற்கையான பாதுகாப்பாவும் இருந்திருக்கு. அடட, அந்த 4 அடி அடித்தளம் வந்து கீழிருந்து வர தண்ணீரை தடுக்கிற ஒரு கேடயம்னு சொல்றீங்க. சரி, கீழிருந்து வர ஆபத்தை தடுத்துட்டோம். ஆனா அந்த அடித்தளத்தின் மேல இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் தாங்கி நிக்கிற அந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது? அத பத்தி படிக்கும்போது தான் விஷயம் இன்னும் ரொம்ப ஆழமா போகுது. ஆமா, அந்த கட்டமைப்பு தான் ரொம்ப விசேஷமானது. இந்த வீட்டின் மையப்பகுதியை தாங்கி நிக்கிறதே அந்த பிரம்மாண்டமான மர வேலைப்பாடுகள் தான். இதுக்காக தேக்கு அல்லது ஆஞ்சலி மரத்தை பயன்படுத்துறாங்க. முற்றத்தை சுற்றி பிரதான தூண்கள், அதை இணைக்கிற மர உத்தரங்கள்னு எல்லாமே மரத்தால் ஆனதுதான். முழுவதும் மரத்தாலான வேலைப்பாடு. ஆனா இதுல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த மரச்சட்டத்திலையும் ஒரு ஆணி கூட அடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஆமா, ஒரு ஆணி கூட இருக்காது. எல்லாமே அந்த மரமர ஒன்றொன்று செதுக்கி போட்டும் ஒரு பாரம்பரிய முறையில இணைக்கப்படுது. இத படிக்கும்போது ஆணியே இல்லாம ஒரு பிரம்மாண்ட வீட கட்டுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பழங்காலத்து பிரம்மாண்டமான லெகோ செட் இல்ல ஒரு 3D பசில் மாதிரி தான் தோணுச்சு. நீங்க சொன்ன அந்த லெகோ செட் உவமை வந்து இதுக்கு கச்சிதமா பொருந்தது. இந்த மரங்களை பூட்டுற தொழில்நுட்பம் வந்து வெறும் அழகுக்காகவோ இல்ல பாரம்பரியம் அப்படிங்கிற பேருக்காகவோ மட்டும் செய்யப்படல. பின்ன வேற எதுக்காக அப்படி பண்றாங்க? இப்போ இரும்பாணிகளை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. காலப்போக்குல அந்த மரத்துல இருக்கிற ஈரப்பதத்தாலையும் வெளியில இருக்கிற தட்பவெப்பத்தாலையும் ஆணி துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஓ, ஆணி துருப்பிடிச்சிரும். கரெக்ட். ஆமா, அந்த துருப்பிடித்த ஆணி வந்து மரத்தை உள்ள இருந்தே அரிக்க தொடங்கி ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அப்போ அந்த பூட்டுதல் முறை எப்படி இதை சரி பண்ணுது? ஆணியே இல்லாம மரங்களை செதுக்கி பூட்டும்போது தட்பவெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி மரம் சுருங்கி விரியும் தன்மைக்கு அது ஈடு கொடுக்குது. கோடை காலத்துல மரம் லேசா சுருங்கும், மழை காலத்துல லேசா விரியும். ஓஹோ, மரம் இயற்கையாவே சுருங்கி விரியுமா? ஆமா, இந்த இயற்கையான மாற்றங்களை அந்த பூட்டுதல் முறை எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே உள் வாங்கிக்கும். இதனால தான் அந்த வீட்டு ஆயுட்காலம் பல 100 வருஷங்கள் எந்த பாதிப்பும் இல்லாம நீடிக்குது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான பொறியியல் நுட்பம்தான். மரத்தோட இயல்புக்கு ஏத்த மாதிரியே வீட்டை கட்டியிருக்காங்க. சரி, இந்த மரத்தூண்கள் எல்லாம் எதை சுற்றி அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த வீட்டோட ஆன்மாவான நடுமுற்றம். ஆமா, 4 கட்டு வீட்டோட இதயமே அந்த நடுமுற்றம் தான். இந்த முற்றம் வந்து ஒரு 8க்கு 8 அடியில இருந்து 15க்கு 15 அடி வரைக்கும் இருக்கிற ஒரு திறந்த வெளி முற்றம். இது வெளிச்சம், காற்றோட்டம், மழைநீர் சேகரிப்பு, அப்புறம் ஆன்மீகத்துக்கான ஒரு இடமா செயல்படுது. பொதுவா இங்க ஒரு துளசி செடியை வைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். சென்டர்ல துளசி மாடம் வைக்கிறது வழக்கம். ஆனா இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு இயல்பான சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? இப்போ வீட்டின் நடுவே கூரையே இல்லாம ஒரு திறந்த வெளி இருந்தா மழைத்தண்ணி நேரா வீட்டுக்குள்ளேயே வராதா? அதே போல பூச்சிகள், கொசுக்கள் எல்லாம் உள்ள வந்து ரொம்ப அசௌகரியமா இருக்காதா? இதெல்லாம் அவங்க எப்படி சமாளிச்சாங்க? இது வந்து நிறைய பேருக்கு வர ஒரு நியாயமான சந்தேகம் தான். ஆனா இத நீங்க ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நடுமுற்றம் வந்து ஒரு இயற்கையான ஏர் கண்டிஷனர் மாதிரி செயல்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு இயற்கையான ஏர் கண்டிஷனரா? அது எப்படி? கொஞ்சம் அறிவியல் படி யோசிச்சு பார்ப்போம். பொதுவா சூடான காற்றுக்கு வந்து எடை குறைவு, அதனால அது இயல்பாவே மேல் நோக்கி போகும். இதத்தான் ஸ்டாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஸ்டாக் எஃபெக்ட். ஆமா, வீட்டின் உள்ளே மனிதர்கள் இருக்கிறதாலையும் சமையல் செய்யறதாலையும் உருவாகிற அந்த சூடான காற்று இந்த திறந்தவெளி முற்றம் வழியா மேல போய் வெளியேறிடும். சரி, சூடான காத்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் அப்படி சூடான காற்று வெளியேறும்போது வீட்டின் உள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகும் இல்லையா? அதை நிரப்ப வீட்டின் வெளிப்பகுதியிலே இருக்கிற குளிர்ந்த காற்று ஜன்னல்கள் வழியா உள்ளே இழுக்கப்படும். அட, சூப்பரா இருக்கே. இது வந்து ஒரு தொடர்ச்சியான சுழற்சியாவே நடந்துகிட்டு இருக்கும். இதனால வீட்டுக்குள்ள எப்போதுமே ஒரு இனிமையான குளுமை நிலைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த மின்சாரமும் இல்லாம இயற்கையாவே ஒரு காற்றோட்ட சுழற்சியை உருவாக்கியிருக்காங்க. கரெக்ட். மரைடீனை பொறுத்தவரைக்கும் முற்றத்தோட தரைப்பகுதி வந்து வீட்டின் மற்ற பகுதிகளை விட கொஞ்சம் கீழ் இறக்கப்பட்டிருக்கும். அங்கே விழுற தண்ணி நேரா வெளியேறவோ இல்ல சேகரிக்கப்படவோ சரியான வடிகால் வசதி செஞ்சிருப்பாங்க. ஓ, அப்ப தண்ணி வீட்டுக்குள்ள வராது,
பூச்சிகள் பிரச்சனை. பூச்சிகளை தடுக்க நவீன காலத்துல பலரும் முற்றத்தோட மேல் பகுதியில கண்ணுக்கு தெரியாத மெல்லிய வலைகளை பயன்படுத்திக்கிறாங்க. பழங்காலத்துல அந்த அளவுக்கு பூச்சிகள் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படல. ஆனா இன்னைக்கு அதுக்கு ரொம்ப எளிய தீர்வுகள் வந்துருச்சு. நடுமுற்றம் ஒரு கூலிங் என்ஜின் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ வீட்டின் எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற மரச்சட்டம் தயாராயிடுச்சு. நடுமுற்றமும் வீட்டை சுவாசிக்க வைக்குது. ஆனா வெளியில இருந்து வர கொடும் வெப்பத்தை எப்படி தடுக்கிறது? அங்குதான் அவங்களோட சுவர் மற்றும் கூரை கட்டமைப்பு உள்ள வருது. சுவர்களை கட்ட 9 முதல் 18 அங்குல தடிமனான செம்புரைக்கல் பயன்படுத்துறாங்க. கூரையை பொறுத்த வரைக்கும் மரத்தாலான சரிவான கூரை, அதுக்கு மேல மங்களூர் களிமண் ஓடுகள். சூரிய ஒளியிலிருந்து சுவர்களை காக்க கூரையோட விளிம்புகள் நீட்டிக்கப்பட்டிருக்கும். ஆமா, அந்த விளிம்புகள் நிழல் கொடுக்கும். தரைக்கு ரெட் ஆக்சைடு, இயற்கையான கல் அல்லது பாலிஷ் செய்யப்பட்ட சுண்ணாம்பு தரைய பயன்படுத்துறாங்க. ஜன்னல்கள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு எதிரெதிரே காற்றோட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கும். எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இந்த 18 அங்குல தடிமனான சுவர் அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் இல்லையா? இன்றைய வீடுகள்ல நாம வெறும் 6 அங்குல அல்லது 9 அங்குல செங்கற்களை தானே பயன்படுத்துறோம். இந்த 18 அங்குல சுவர் நிஜமாவே தற்போதைய வெயிலுக்கு உதவுமா? அது கண்டிப்பா உதவுங்க. இதுதான் இந்த வீட்டோட மற்றொரு மிக முக்கியமான அறிவியல் அம்சம். இத தெர்மல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மல் மாஸ் அப்படின்னா? அதாவது வெப்பத்தை உள்வாங்கி தேக்கி வைக்கும் திறன். 18 அங்குல தடிமனான செம்புரைக்கல்லும் அந்த பாரம்பரிய சுண்ணாம்பு கலவையும் சேர்ந்த ஒரு சுவர் பகல்ல அடிக்கிற சுட்டெரிக்கும் வெயில உடனடியா வீட்டுக்குள்ள விடாது. ஓ, வெயில தடுத்து நிறுத்துமா? ஆமா, அந்த வெப்பம் சுவரைக் கடந்து உள்ளே வர சுமார் 8 முதல் 10 மணி நேரம் பிடிக்கும். அதனால பகல் நேரங்கள்ல வீட்டுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி நல்ல குளுமையா இருக்கும். அப்ப நைட் நேரத்துல என்ன ஆகும்? இரவு நேரத்துல வெளியில குளிர்ந்த காற்று வீச தொடங்கும் போது சுவர்ல தேங்கியிருக்க அந்த வெப்பம் மெதுவா வீட்டின் உட்புறம் ரிலீஸ் ஆகும். இது இரவில ஒரு இதமான கதகதப்ப கொடுக்கும். இந்த தடிமனான சுவர்கள் தான் வீட்டின் உள்ளே தட்பவெப்பநிலை மாறாம சீரா இருக்க ரொம்ப முக்கிய காரணம். அப்படி என்றால் வெளியில இருக்கிற தட்பவெப்பத்துக்கும் வீட்டின் உள்ளே இருக்கிற தட்பவெப்பத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த சுவர்கள் உருவாக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. மேலும் இந்த வீட்டின் வடிவமைப்புல வாழும் அறை, படுக்கை அறைகள், சமையலறை, பூஜை அறை ஆகிய 4 முக்கிய பகுதிகளும் இந்த நடுமுற்றத்தை சுத்தி திட்டமிடப்பட்டிருக்கும். அதனாலதான் இதுக்கு 4 கெட்டின் பேரா? ஆமா, இததான் 4 கெட்டு, அதாவது 4 கட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அறையும் முற்றத்தோட இணைஞ்சிருக்கிறதால எல்லா அறைகளுக்கும் சீரான வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். இவ்ளோ அறிவியல் இந்த ஒரு சின்ன வீட்டுக்கூட ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, பாரம்பரியம், தத்துவம், அறிவியல்னு எல்லாத்தையும் விரிவா பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். கண்டிப்பா நடைமுறை சிக்கல்களை பேசணும். இந்த பழங்கால வடிவமைப்பை இன்றைய காலத்துக்கு எப்படி பொருத்துவது? கட்டுமான காலக்கெடு அப்புறம் நவீன தொழில்நுட்பங்கள் பத்தி தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். திட்டமிடலுக்கு 1 இருந்து 2 மாசங்களும், கட்டுமானத்துக்கு 6 முதல் 12 மாசங்களும் ஆகும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. நேரம் கொஞ்சம் அதிகமா தான் எடுக்கும். குறிப்பா இதுல மரவேலைகளுக்கு ரொம்ப அதிக நேரம் தேவைப்படும். ஆமா, மரங்களை செதுக்கி பூட்டுற வேலைக்கு மிகுந்த பொறுமையும் திறமையும் தேவை. அது இயந்திரங்களை வச்சு ஒரே நாள்ல செய்யற வேலை கிடையாது. அதே சமயம் நவீன வசதிகளையும் இதுல சேர்க்கலான்னு குறிப்புகள் சொல்லுது. சோலார் சிஸ்டம் அமைக்கிறது, முற்றத்துல விழுற மழை நீரை சேகரிக்க தொட்டி வைக்கிறது, சுவர்களுக்குள்ள மறைக்கப்பட்ட வயரிங், அப்புறம் இன்றைய தலைமுறைக்கேற்ப நவீன சமையலறை மற்றும் குளியலறைகள் எல்லாத்தையும் இதுல தடையின்றி இணைக்க முடியும். ஆனா எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் உள்ள கொண்டு வரலாம். இதை எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கத்தான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்காங்க. அவங்கள +91 7871665841 அப்படிங்கிற ஃபோன் அல்லது வாட்ஸ்அப் எண் மூலமாவோ இல்ல dreamapworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் மூலமாவோ தொடர்பு கொள்ளலான்னு தகவல்கள்ல இருக்கு. பழமைய கைவிடாம புதுமையையும் எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைய வாழ்வியலுக்கு ஏத்தவாறு வீட்டை மாத்திக்கிறது ரொம்ப அவசியம் தானே. ஒரு பாரம்பரிய வீடு அப்படிங்கிறதுக்காக நாம இருட்டிலோ இல்ல வசதிகள் இல்லாமலோ வாழ வேண்டியதில்ல. அது உண்மைதான். ஆனா நான் படிச்ச குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அது எனக்குள்ள ஒரு பெரிய நெருடலை உருவாக்குச்சு. ஓ, அப்படியா? அது என்ன விஷயம்? அது ஒரு ப்ரோ டிப்பா கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது பட்ஜெட் குறைவு அப்படின்னா வெளிப்புறம் மட்டும் பாரம்பரிய தோற்றத்தில் அமைச்சிட்டு உட்புறம் நவீன ஆர்சிசி கான்கிரீட் அப்புறம் மர வேலைப்பாடுகள் போல தோற்றம் அளிக்கும் வுட் ஃபினிஷ் பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு.
இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். இத நான் எப்படி பார்க்கறேன்னா, எனக்கு இதுல கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. பட்ஜெட்ட குறைக்க ஆர்சிசிய பயன்படுத்தினா 4 கிட்டு வீட்டோட அந்த உண்மையான ஆன்மா போயிடாதா? நீங்க கேக்குறது புரியுது. ஒரு பக்கம் வீடு மூச்சு விடணும்னு பேசிட்டு, மறுபக்கம் கான்கிரீட்ட கொட்டினா அதோட சுற்றுச்சூழல் நன்மைகள் எப்படி முழுமையா கிடைக்கும்? இது வெறும் போலியான ஒரு சினிமா செட் மாதிரி ஆயிடாதா? இது எப்படி ஒரு தீர்வா நம்ம ஏத்துக்க முடியும்? இது மிக மிக வலுவான கேள்வி. நீங்க கேக்குறதுல 100க்கு 100 நியாயம் இருக்கு. சிமெண்ட் மற்றும் இரும்பை பயன்படுத்தும் போது அந்த இயற்கையான மூச்சுவிடும் தன்மையும் தெர்மல் மாஸ் நன்மைகளும் சற்று குறையத்தான் செய்யும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. அப்புறம் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? ஆனா நாம இன்றைய காலகட்டத்தோட யதார்த்தத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். முழுவதும் ஆஞ்சலி அல்லது தேக்கு மரத்தை பயன்படுத்தி இன்டர்லாக்கிங் முறையில ஒரு வீட்டை கட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய பொருட்செலவை இழுத்து விட்டுடும். ஆமா, மரத்தோட விலை ரொம்ப அதிகம்தான். ஒரு கனசதுர அடி தேக்கு மரத்தோட இன்றைய விலை என்னன்னு விசாரிச்சா தலை சுற்றிடும். அது மட்டும் இல்லாம அந்த நுட்பம் தெரிஞ்ச தச்சு தொழிலாளர்களை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பெரிய சவால் தான். அப்படிப்பட்ட நிலையில இந்த வீடுகளை வெறும் கோடீஸ்வரர்கள் மட்டுமே கட்ட முடியும் அப்படிங்கிற நிலம் வந்துடக்கூடாது இல்லையா? நடுத்தர வர்க்க மக்களும் இந்த பாரம்பரிய வீட்டோட வடிவமைப்பை கொஞ்சமாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை சமரசம் தான் இந்த ஆர்சிசி பயன்பாடு. அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த உண்மையான பலன் கிடைக்காம வெறும் தோற்றத்துக்காக செலவு செய்யறது சரியா அப்படிங்கறது தான் என் கேள்வி. அங்கதான் நாம வீட்டோட வடிவமைப்பை சரியா புரிஞ்சுக்கணும். 4 கட்டு வீட்டோட ஆன்மா அப்படிங்கிறது வெறும் செம்புரைக்கல்லையும் மரத்திலையும் மட்டும் இல்ல. அது அந்த வீட்டோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இட அமைப்புலயும் இருக்கு. இட அமைப்புல இருக்கா? அது எப்படி என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஆர்சிசி பயன்படுத்தி கட்டினாலும் நடுமுற்றம் அப்படிங்கிற அந்த திறந்தவெளி அமைப்பு அங்கே இருக்கும். எதிரெதிரே ஜன்னல்கள் வச்சு காற்றோட்டத்தை உறுதி செய்யற அந்த வடிவமைப்பு அப்படியே இருக்கும். ஓ, கட்டமைப்பு மாறினாலும் டிசைன் அப்படியே இருக்கும். ஆமா. ஆக சுவரில் கிடைக்கிற இந்த 10% குழுமை குறைஞ்சாலும் ஒட்டுமொத்த வீட்டோட காற்றோட்டமும் வெளிச்சமும் அப்படியே தான் இருக்கும். கட்டமைப்பு பொருட்கள்ல கொஞ்சம் நவீனத்தை கலந்தாலும் வீட்டோட வடிவமைப்பு தத்துவம் மாறவில்லை அப்படின்னா அது கட்டாயம் பலனளிக்கும். ஓஹோ, அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அத நான் அப்படி யோசிக்கவே இல்ல. அதாவது பொருளை விட அந்த இடத்தோட வடிவமைப்பு தான் முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. என்னதான் இருந்தாலும் ஒரு கனவை நனவாக்க ஏதோ ஒரு இடத்துல நடைமுறைக்காக கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையில நம்ம பல அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பேசியிருக்கோம். சரியான திட்டமிடல் எப்படி ஒரு வரைபடத்துல தொடங்குது, கீழிருந்து வர்ற ஈரப்பதத்தை தடுக்க அடித்தளம் ஏன் 4 அடி உயரமா இருக்கணும், ஆணியே இல்லாம சுருங்கி விரியும் தன்மைக்காக பூட்டப்படுற மரத்தூண்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அதோட நடுமுற்றம் எப்படி இயற்கையான ஏஷியா செயல்படுதுன்னு பார்த்தோம். கரெக்ட். அந்த நடுமுற்றம் காற்றை எப்படி சுழல விடுது, வெப்பத்தை தடுத்து உள்ளே குளுமிய தக்க வைக்கிற 18 அங்குல தடிமனான செம்புரைக்கல் சுவர்கள் எப்படி செயல்படுது, அப்புறம் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மூலமா இது எப்படி இன்றைய பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நடைமுறை சமரசத்தோட கொண்டு வர்றதுன்னு எல்லாத்தையும் விரிவா பேசிட்டோம். ஆமா, ஒரு வீடு எப்படி சுற்றுச்சூழலோடு ஒரு உரையாடலை நடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த 4 கட்டு வீடுகள் நமக்கு சந்தேகமில்லாம நிரூபிச்சு காட்டுது. கண்டிப்பா. திட்டமிடல்ல கொடங்குற அந்த துல்லியம், தட்பவெப்ப நிலையை கட்டுப்படுத்துற கட்டமைப்பு வடிவமைப்புன்னு ஒவ்வொன்றும் இன்றைய தலைமுறை பொறியாளர்களுக்கும் கட்டட கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். இயற்கையை எதிர்த்து போராடுறதை விட அதோட இணைந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உண்மையாகவே இதெல்லாம் கேட்டுட்டு யோசிக்கும்போது எனக்கு இறுதியா ஒண்ணுதான் தோணுது. நீங்களும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய நவீன உலகத்துல நாம பல லட்சங்களை செலவழிச்சு செயற்கையான ஏசிக்களையும் ஏர் பியூரிஃபையர்களையும் வாங்கி வீட்டுக்குள்ள ஒரு தட்பவெப்ப நிலையை உருவாக்க கடுமையா போராடிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் இன்றைய நிதர்சனம். ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்பே நம்ம மூதாதையர்கள் 4 கேட்டு வீடுகள்ல செம்புரை கற்கள் அப்புறம் நடுமுற்றம் மூலமா இது இயற்கையாவே ஒரு மின்சாரம் கூட இல்லாம ரொம்ப எளிதா சாதிச்சிருக்காங்க. இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்க, காத்து கூட நுழைய முடியாதபடி நாம இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கான்கிரீட் பெட்டி வீடுகள் உண்மையிலே கட்டடக்கலையோட வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த ஒரு கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.